வணக்கம் ராதிகா. அதாவது நேபாளத்தின் ரவுசா மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக பல்வேறு தரப்பினர் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளனர். இதில் பாதுகாப்பாக உள்ள 20 தமிழர்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. சிதம்பரத்தை சேர்ந்த 9 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதே போல திருச்சியை சேர்ந்த 5 பேரும், மயிலாடுதுறையை சேர்ந்த 3 பேரும், சென்னையை சேர்ந்த 2 பேர் மற்றும் ஓசூரை சேர்ந்த 1 பேர் தற்போது பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ள 20 தமிழர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் யார் யார் பாத்தீங்கன்னா, தியாகராஜன், பழனியப்பன், முருகானந்தம், முத்து குமரேசன், நவோ கபிதாஸ், விஜய புவனேஸ்வரி, மைத்திலி, கனகசபை, ராதை என சிதம்பரத்தை சேர்ந்த 9 தமிழர்கள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஓசூரை சேர்ந்த புஷ்பராணி, மயிலாடுதுறையை சேர்ந்தவர்கள் ரத்னகுமார், மணிமேகலை, பூங்குழலி இவர்களும் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதே போல கிருப ஹரி, வள்ளி ஞானி, வள்ளி நாயகி, சத்யா, சிவரஞ்சனி, கற்பகம் என திருச்சியை சேர்ந்த 5 பேரும் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டுள்ளனர். சென்னையை சேர்ந்த மாறன் மற்றும் சாந்தி ஆகிய இருவரும் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிவரஞ்சனி, கற்பகம், மாறன், சாந்தி, முத்துக்குமரேசன், நவோ கபீர்தாஸ், விஜய புவனேஸ்வரி, மைத்திலி, தியாகராஜன், கிருபஹரி, வள்ளிஞானி, சத்யா, புஷ்பராணி, கனகசபை, ராதை, ரத்தினகுமார், பூங்குழலி, பழனியப்பன், மணிமேகலை, முருகானந்தம் இவர்கள் 20 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மற்றவர்கள் மீட்கும் பணி தற்போது பெரும் சவாலாகி வருகிறது. தற்போது நேரம் செல்ல செல்ல இருட்டாகி வருவதால் தற்போது மீட்கும் பணி என்பது சிரமத்திற்கு ஆளாகி வருகிறது. தொடர்ந்து தற்போது மீட்பு பணி வெள்ளத்தில் சிக்கி அவர்களை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராதிகா.